தக்காளி சூப் ஈஸியாக பண்ணலாமாங்க. அதுக்கு வந்து நான் ஒரு 50 கிராம் பாசிப்பருப்பு, 4 தக்காளியும் ஒன்றா வேக வச்சுட்டேன். இப்போ தக்காளி நல்லா வெந்துருச்சு, பருப்பும் நல்லா மசிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம தக்காளியை தனியாக எடுத்துகிட்டு பருப்பு நல்லா மசிச்சு விட்டுறலாம். இப்போ வந்து தக்காளியில் உள்ள தோலெல்லாம் மேல் தோலெல்லாம் எடுத்துகிட்டு அடுப்பில் ஒரு சட்டியை வச்சு ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் போட்டு தாளிக்கலாம். ஒரு கட்டு கருவேப்பிலை, ஒரு 2 சின்ன வெங்காயம், 3 பட்டை மிளகாயை போட்டு நல்லா தாளிக்கலாம். தக்காளி வந்து நல்லா மசிச்சு வச்சாச்சு, அதையும் ஊற்றிக்கிடலாம். பருப்பையும் அதோடு சேர்த்துடலாம். இனி நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ, நான் வந்து ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் அதற்கு தேவையான அளவு உப்பு, சிறிதளவு மஞ்சள் பொடி போட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ வந்து நான் ஒரு 1/4 ஸ்பூன் வந்து மிளகாய் பொடி போடுறேன் உரப்புக்காக. அதுக்கப்புறம் வந்து ஒரு பிஞ்ச் அளவு வந்து ஜீரகப்பொடி போடுறேன். அதில் நல்லா ஒன்றா கலக்கி கொதிக்க வச்சிடலாம்.